ரவி, என்ன அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணுமா? விளையாடுறீங்களா? வாசிக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணு கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பாவம்? ஆமா பிரதர், அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. ஏழையா இருந்தா 50 ரூபா கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னா தான் நாங்களே கொடுத்து அனுப்பியிருப்போமே. அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. அதுக்கு பிளட் கேன்சர். பாத்தியா, இருமுது. இருமுனா பிளட் கேன்சரா? பின்ன தும்முனா பிளட் கேன்சரா? ஏப்பா, இதுக்காக கையில எக்ஸ்ரே வச்சுட்டா சுத்த முடியும் நாங்க? சரி, வர சொல்லுங்க. ரூட் கிளியர், கம். நீ முன்னாலே ஏறு, நாங்க பின்னாலே ஏறிக்கிறோம். மணி 11:30. மணி என்ன மணி துணிங்கிற? பின்னால போற ஆம்பளைங்களா உட்கார்ந்திருக்காங்க. இந்த பொண்ணை நம்ம எப்படி உட்கார வைக்க முடியும்? அது யாரு நம்மளால இந்த காட்டு பண்ணி நம்பவே முடியாது. ஏறமா முன்னால. டேய் ஏறா. பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி தெரியலையே. அது நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருக்கேனே, அதனால தான் நான் இன்னும் 2 மாசத்துல நான் சாக போறேன்ல. நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதான் அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. சச்சா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பமா. தேங்க்யூ. ஆமா, உன் பேர் என்னமா? கீதா. ஆமா சார், நீங்க ஏன் இப்படி குயின் எலிசபெத் பையன் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது என்னடி அப்படி கேட்ட? அவர் ராஜ பரம்பரை, இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை. சேரன் பாண்டி நீ பாக்கல? ஆமா பார்த்தேன். அதுல இருப்பாரு அவரு. மணி, அட நீ சும்மா இருப்பா. அது முகத்துல சந்தோஷம் பாருப்பா. இன்னும் 2 மாசத்துல சாக போற பொண்ணுப்பா. சந்தோஷமா தான் இருந்து செத்துட்டு போட்டுமே. அவர் ராஜ பரம்பரை தான். அவங்க அப்பா பெரிய ஆளு. அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா பெரிய மினிஸ்டர், மிஸ்ஸஸ் வீரி ராகவன். நம்ம அப்பா பேரை சொல்றாரு. டேய், ஆமா, மினிஸ்டர் வீரராகவனோட புள்ளதான் இவரு. அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைலே தனியா இல்ல. இவங்க பேண்ட் வாசிக்கும் போது நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இவர் தான் மினிஸ்டர் பையன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு. நீங்களே ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ட்ரெஸ் போடலன்னா யார் காசு தருவா? இது அவருக்கு எவ்வளவு எதிரிங்க தெரியுமா? ஹிட்லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. அவரை பாதுகாக்கிற எலிப்படைகள் நாங்க. அதுக்காகத்தான் யூனிஃபார்மா நாங்க எல்லாரும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆமா, அவ்வளோ பெரிய மினிஸ்டர் பையன் ஏன் டப்பா வண்டியில வரீங்க? அட தெரியாம சொல்லிச்சு, அதுக்காப்பா நீ முறைக்கிற? நமக்கு 1/2 டஜன் வண்டி இருக்கு. அத பத்தி தெரியுமா? அதற்கு நிறைய வண்டி இருக்கு. 4 ஃபியா, 4 அம்பா, 4 மாரு, நிறைய வண்டி இருக்கு. ஆனா இந்த வண்டி தான் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா இதுல தானே இன்ஸ்ட்ருமெண்ட் ஏத்த முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா? ஆமாங்க, எங்களை பாதுகாக்கிறதுக்காக இது கத்தி, கடப்பாரை, கம்பு, இதுக்கு பேரெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். அத சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்? ஐயோ ஐயோ. வாசிக்கிறாங்க. மணி, வழி விட சொல்லு. டேய், வழி விடுறா. இறங்கி போய் சொல்லு மணி. என்ன இறங்கி போய் சொல்லி விட்டு 2 அப்புன்னா இருற, அங்க போய் அடிப்போம். மியூசிக் டைரக்டர், நடு ரோட்ல குச்சி வச்சுட்டு ஆட்டாட்டு ஆட்டுறிய. அப்படி ஒரு ஓரமா போய் ஆட்டினீங்கன்னா எங்களுக்கு வழி கிடைச்ச மாதிரி இருக்கு. நாங்களும் போயிருவோம்ல. டியூன் நான் போட்டேன். பல்லவி சரணெல்லாம் ஒழுங்கா பாடிட்டுங்கடா, சுத்தி தப்பாம. ஐயோ, இவன் ரொம்ப மோசமானவனாச்சு. எல்லாம் நம்ம ஆளுகடா. பேசும்போது அடிக்குதோ? ஐயோ, ரவி வந்து காப்பாத்து. நான் வரமாட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரதும். ஐயோ, மணி 12 ஆச்சு. நீ சனிக்கிழமை வா. சனிக்கிழமையா? அவங்களுக்கு சனிதான். வர இது பார், இதெல்லாம் நாங்க தெய்வமா மதிக்கிற வாத்தியங்க. இது ஆயுதமா பயன்படுத்த கூடாது. என்ன தப்பு தப்பு. இதுல வச்சுவாங்க, விளையாடலாம். குட்டு 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 குட்டு. மணி மணி, சொல்லல இது தெய்வம் மாதிரின்னு.
இதை உடைக்க விட மாட்டேன், ஆனா உங்களையும் உதைக்க விட மாட்டேன். என்ன மணி? ஐயோ விட்டுறா, விடுறா மணி. ஏன் என்னாச்சு? வீடு வந்துருச்சு. உங்க வீடா? இல்ல உங்க வீடு. எங்களுக்கே இங்க வீடு. மினிஸ்டர் வீரராகவன் வீடு. வீரராகவன் வீடு. அட நம்ம வீடப்பா. நம்ம வீடா? ஆமா, ராத்திரி நீ மறந்துடுவ. ஏங்க எங்க வீட்டை பாருங்க, எக்ஸிபிஷன் மாதிரி எவ்வளவு பெரிய வீடுங்க. நான் போய் சுத்தி பார்க்கலாமா? ஒரு நாள்ல பார்க்க முடியுமா? கட்டிச்சோறு கட்டிட்டு 3 நாள் சுத்தினாலும் பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்? உள்ள விட்டா தானே பார்க்க முடியும். அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க, அதை சொல்றாங்க. உங்க வீடு குச்சி விடா? இல்ல பச்சி வீடு, போய் கடிச்சிட்டு வந்துரு. இல்ல சாதாரண வீடுதான், ஓட்டு வீடு. பிரதர், அவங்க வீட்டு மேலே டிராப் பண்ணுங்க. எது? அது வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் போறேன். Thank you. No mention. Welcome. ஏப்பா, அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு, திருப்ப வண்டிய. வர வர உன் லொல்லு தாங்க முடியல மணி. கரெக்ட். டேய், எதுக்கு அதை பண்ணிட்டு வீணா போய் சொல்லிக்கிட்டு? சரிப்பா, அங்க பாரு, கருப்பு கருப்பா நிக்கிறானுங்க. திருப்புப்பா வண்டிய. அட திருப்பு, மிக்கிற போறானுங்க. சாதம் பரிமாறுற வரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? சத்தம் போடாதீங்க நாய்களா. கல்யாண வீட்லயே சாப்பிடலாம்னு சொன்னேன். உங்க மகன் ரோசக்காரனாச்சு, அங்கெல்லாம் சாப்பிடுவாரா? மாதர், சீக்கிரம் பொரிச்சு வைங்கோ. இது பொரிச்சு வைக்கவா? பொரியல் வைங்கன்னு சொல்றா. டே, அவன் வாட்சிதான் சரியில்லை, வைக்காதீங்க. சரி, சாதம் போட்டுட்டு சாம்பார் ஊத்துறதுக்குள்ள மறுபடியும் இலைய காலி பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் எங்க ஊத்துறது? தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருமோ இல்லையா? அத்தை, இதுங்களுக்கு எப்படி எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது. நான் போடுறேன் பார். என்ன பாமா? அதை விட பெருசா இருக்கும்.
ஐயோ என்னடா இது இந்த கலக்கிறா நம்ம என்ன கலக்கிறியா? பரவாயில்லை, ஆ? இதெல்லாம் எங்க வீட்டிலே மிச்ச ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லுவோம். ஆமா, பிச்சைக்காரங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆ? போடு. அக்கா, நீங்க ஹை ஸ்பீட்ல லுக்குகளை கொடுத்து லவ்ஸ்கள் பண்ணது போதும், அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கவனிங்க. தண்டை சொத்துக்கெல்லாம் எவ்வளவு போடணும் எப்ப போடணும்னு எனக்கு தெரியும். ஏய், சண்டை சோறு கட்ட சோறு அப்படியே அப்பி போடும் பாரு. என்ன நீ இந்த ஆத்து ராணி மாதிரி நடந்துட்டு இருக்க? ராணி தாயா, இந்த வீட்டுக்கு வர போற மருமக இங்க ராணி இல்லாம பின்ன என்ன கூனியா? ஊனியே மேலு. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் வாசிக்க வந்தவங்க நீங்க, வாக்கப்பட போறவன் நான். அத மனசுல வச்சுக்கிட்டு போடுறது தின்னுட்டு போங்க. சைடு வீட்டு சவுண்ட பாத்தியா? பிரதர், எனக்கு வர கூவத்துக்கு நாத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன பண்றது, மூக்க புடிச்சுக்கோ. ஏயா, இதுங்கெல்லாம் வந்ததா வாசிச்சுதான்னு கயத்தை விடுறத விட்டுட்டு கூடவே வச்சுக்கிட்டு கூட கூடயே ஆக்கி போடுறிய பாரு. ஒண்ணு 1.5 கிலோ கொட்டிக்கிட்டு உன்னதான் சொல்லுது. விட்ட மாட்டியா அப்போ? என் வீட்டு பணத்துல இப்படி தின்னே தீக்குறானுங்க. யோ, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்டை சோறு இங்க இருக்க கூடாது. வேலைக்கு 2 இலை தான் வெளியில வேணும் சொல்லிட்டேன். ஐயோ, 2 இலை தானா? அப்ப நானும் தண்டச்சோறு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? சேச்சே, உனக்கு ஒரு இலை, என் புருஷனுக்கு ஒரு இலை. அப்ப உனக்கு? நான் தான் என் புருஷன் இலையில சாப்பிடுவேனே. சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்றாங்க. இலை சைஸ்ல இதுங்களுக்கு 2 இலை. ஊட்டே, பசி எடுக்குதே. ஆமா, சாப்பிட்டா மட்டும் வளர்ந்துருவீங்களாக்கும். மோந்துட்டு போய் மூக்க கழுவுங்கடா. இந்தா இந்தா. வெக்கம். விரல தின்னு போது 2 ரவுண்டு வாமா. போதும் போதும், நாளைக்கு எது சாப்பிடுவீங்களா? அடுத்த தெருவு தான். யோயோ, நீரியா? என்ன மணி? லவ்ஸ் தான் தாக்கு. எல்லாம் உனக்கு தானேயா? நீ நல்லா சாப்பிட்டதானே எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட முடியும். மா, இனி ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்கா. அது நீ போ. என்னடா? யாரு இது? உங்க அம்மா செஞ்சதா? ம். நான் செஞ்சது கண்ணே. அடிப்பாவி. நல்லா இருக்கா? ராசா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டியா? யோ, கண்ணு வைக்காத, போயா. வந்துட்டேன். முடியும் அப்படிதான். ஏன்டா அப்படி பாக்குற? நிக்க நிக்க நில்லுச்சோறு நீ மழக்க. இன்னைக்கு நீ அடி சமைச்ச? ஆமா. கொன்னுடுவான் உன்னை. காலையில இருந்து கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி விழுந்து விழுந்து நான் சமைச்சேன். ஆமா, சமையல் என்னமோ நீ தான் பண்ண. ஆனா அந்த கலக்கல் பிரியாணி நான் தானே பண்ணேன். அதத்தானே அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, நீங்களும் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு தினமும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு தான் இருக்கீங்க. எவனுமே அவனை கண்டுக்க மாட்டேங்கிறானே. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா உன் புள்ளதான் எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் கொஞ்சம் உதவி பண்ண. பாப்போம். தனி கேஸ் வந்துருச்சு. யாரு? என் அண்ணனை தான் சொன்னேன். என்னண்ணே, என்ன ஏன் இப்படி ஊட்டியே கேட்கற மாதிரி கத்திட்டு இருக்க? எங்க போயிட்டு வர நீ? நான் எப்பவும் எங்க போனா அங்கே போயிட்டு வரேன். அந்த 1.25 நாள் அதிகம். அந்த 3/4 நாள் ட்ரூப்பு பசங்க வீட்டு பக்கம் போன போனா இனிமே போக கூடாது. நான் எப்போ போறேன்? டமா தூண்டு வயசுல இருந்து போயிட்டு இருக்கேன். நான் அப்படிதான் போவேன். இனிமே போக கூடாது. இன்னைக்கு அவங்க எங்க ட்ரூப்ப மாத்தி மாத்தி உழைச்சு போட்டாங்க. ஓ, நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வாசிக்கிறவங்க. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அவங்க லோ கிளாஸ் கல்யாணத்துக்கு வாசிக்கிற லோ கிளாஸ் பீப்பிள்ஸ். நீ அவங்களாம் போக கூடாதுமா. இதை பாருங்க, நீ இப்படி சுத்துற 4 பேர் பார்த்தாங்கன்னா உன்னை இவனு கட்டிக்க மாட்டான். கட்டிப்பான். அதுக்கு தானே நாங்க போறேன். இப்ப நான் சொல்ல கேட்க போறேன் இல்லையா? நான் சொல்றது மட்டும் நீ கேக்குறியா? குடிக்காத குடிக்காத எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். இப்படி குடிச்சு குடிச்சே நானும் என்கிட்ட போயிடு. அவ்வளவு சீக்கிரத்துல போயிடுவேனா நானு? என் தலைவனுக்காகத்தான் உன்னை இப்படி எல்லாம் வளர்த்துறேன். அவர் உன்னை கட்டிக்கிட்டாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி, உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். பாப்போம். நான் உனக்கு அண்ணன்.
வர வர அந்த மீனாட்சி பொண்ணு ரொம்ப ஓவரா போறா. அவ திமிர கொஞ்சம் நம்ம அடக்கி வைக்கணும். நம்ம எல்லா பேரும் தொண்டைச்சோரா. ராத்திரி நேரத்துல உளற கம்மு நாட்டி டெண்டை சோடுறா. எஸ் அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தா நம்ம எல்லாம் கட் பண்ணிடுவோம். நான் மூன்று பாத்துட்டா மிச்சம். அதோட சரியா பண்ணல. இந்த மீனாட்சி பொண்ணை விரட்டுறதுக்காகத்தான் ஒரு பணக்கார பொண்ணை ஏழை பொண்ணுன்னு சொல்ல சொன்னோம். அவளுக்கு பிளட் கேன்சர் போய் சொன்னோம். கட்சியில அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்ல விட்டிய. கட்சியில எந்த பையன்கிட்ட அட்ரஸ் இருக்கு? ஓ இதுக்கு தான் அந்த பொண்ணை செட்டப் பண்ணலோ. ஆமா, கட்சி தலைவர் கேக்குறாரு, சொல்லுங்கடா. அறவே மூச்சிச்சு. அண்ணே ஒரு நல்ல ஐடியா இருக்கு. சொல்லு. முந்தான முடிச்சு படத்துல ஊர்வசி சொல்ற மாதிரி பொழுது வெடிஞ்சதும் மீனாட்சி நான் கெடுத்துதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சத்தியம் பண்ணா நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த குருவி தலையில இப்படி ஒரு முறையா? வாடா ராஜா. ஐயா உன்னை முத்தம் கொஞ்சம் போல் இருக்கு ராஜா. அடங்க அப்பா மீனாட்சி வேலை தண்டி கொடுல அவளை கெடுத்து சொல்ல சொல்றேன். என்ன உடுங்க புடுங்க பிரதர், பல்லக்கெல்லாம் காட்டி போடுவேன் பிரதர். ஸ்மால் பாய். என்ன ஸ்மால் பிக்கு? ஐயோ ராத்திரி பூரா என் புள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அவனை கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விடுறீங்களா நீங்க? ஏன் அப்படி பேர் என்ன கத்துறீங்க? என்னம்மா இப்போ நாங்க கத்துனதுலயே வெந்திரிச்சான், நீங்க கத்துனதுதான் வெந்திரிச்சான். இதை விட நீங்க கத்தி எடுத்து அவனை குத்திருக்கலாம். மணி நீங்க போய் படுங்கம்மா. போய் படுங்கடா. குடுத்தனா ரெண்டு.